ஹாய், வெல்கம் டு டிஆர்பி ட்ரிக் சேனல். இன்றைக்கி தலைப்பில் 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில வினா விடைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் உதவுவது எது? விடை பாயிரம். தமிழின் முதல் இலக்கண நூல் எது? விடை தொல்காப்பியம். தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூல் எது? விடை நன்னூல். பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் குறித்து விளக்கப்பட்டுள்ளது எந்நூல்? விடை நன்னூல். பாயிரம் இல்லது பனுவலன்றே என்று கூறும் நூல் எது? விடை நன்னூல். முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம் என்று கூறும் நூல் எது? விடை நன்னூல். பாயிரம் பொது சிறப்பு என இருபாற்றே என்று கூறும் நூல் எது? விடை நன்னூல். நன்னூலை இயற்றியவர் யார்? விடை பவணந்தி முனிவர். பால் என்பதன் பொருள் தருக. விடை வகை. இயல்பு என்பதன் பொருள் தருக. விடை பண்பு. மடம் என்பதன் பொருள் யாது? விடை மாளிகை. அமை என்பதன் பொருள் யாது? விடை மூங்கில். நூலுக்கு முன் சொல்லப்படுவது யாது? விடை முகவுரை. 5 பொதுவும் 11 சிறப்புமாகிய பல வகை பொருள்களையும் தொகுத்து சொல்வது யாது? விடை பதிகம். நூலின் பெருமை கூறுவது? விடை அணிந்துரை. நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்லுவது யாது? விடை புனைந்துரை. நூலுக்கு முகம் போல முற்பட்டிருப்பது எது? விடை நூன்முகம். நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்லுவது யாது? விடை புறவுரை. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்லுவது யாது? விடை தந்துரை. பாயிரம் எத்தனை வகைப்படும்? விடை 2 வகைப்படும். நூலின் இயல்பு, ஆசிரியரின் இயல்பு, கற்பிக்கும் முறை, மாணவர் இயல்பு, கற்கும் முறை 5ஐயும் கூறுவது எது? விடை பொதுப்பாயிரம். நூலாசிரியரின் பெயர் எவற்றில் இடம்பெறும்? விடை சிறப்பு பாயிரம். நூல் பின்பற்றிய மொழி எவற்றில் இடம்பெறும்? விடை சிறப்பு பாயிரம். நூலின் பெயர் எவற்றில் இடம்பெறும்? விடை சிறப்பு பாயிரம். தொகை, வகை, விரி என்பவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பு எவற்றில் இடம்பெறும்? விடை சிறப்பு பாயிரம். நூலில் குறிப்பிடப்படும் கருத்து இடம்பெறுவது? விடை சிறப்பு பாயிரம். நூலை கேட்போர் மாணவர் நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் ஆகிய 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது எது? விடை சிறப்பு பாயிரம். 1000 முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் பாயிரம் இல்லையேல் அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது என்று கூறும் நூல் எது? விடை நன்னூல். மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு யாது? விடை உரிச்சொற்றொடர். காட்டல் கேட்டல்
என்பதன் இலக்கண குறிப்பு யாது? விடை தொழிற்பெயர். கேட்போர் என்பதன் இலக்கண குறிப்பு யாது? விடை வினையால் அணையும் பெயர். ஐந்தும் என்பதன் இலக்கண குறிப்பு யாது? விடை முற்றுமை. நன்னூல் டேஷை முதல் நூலாக கொண்ட வழிநூல் ஆகும். விடை தொல்காப்பியம். நன்னூல் இயற்றப்பட்ட காலம் யாது? விடை கிபி 13ஆம் நூற்றாண்டு. பவணந்தி முனிவர் டேஷ் சமயத்தை சார்ந்தவர். விடை சமணம். நன்னூலில் உள்ள நூற்பாக்கள் எத்தனை? விடை 462. நன்னூல் டேஷ் அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. விடை 2. நன்னூலில் உள்ள அதிகாரங்கள். விடை எழுத்து சொல். நன்னூலில் எழுத்ததிகாரம் டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. விடை 5 பகுதிகளாக. நன்னூலில் சொல்லதிகாரம் டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. விடை 5 பகுதிகளாக. நன்னூலில் பாயிரவியலில் உள்ள நூற்பாக்கள் எத்தனை? விடை 56. நன்னூலில் எழுத்ததிகாரத்தில் உள்ள நூற்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை 205. நன்னூலில் சொல்லதிகாரத்தில் உள்ள நூற்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை 205. யார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார்? விடை சீயகங்கன். 8ஆம் தீர்த்தங்கர் டேஷ். சந்திரபிரபா. 8ஆம் தீர்த்தங்கர் சந்திரபிரபாவின் கோயில் உள்ள இடம் டேஷ். விடை மேட்டுப்புதூர், ஈரோடு. 6ஆம் திணை என எழுத்தாளர் ஆ. முத்துலிங்கம் குறிப்பிடுவது. விடை பனியும் பனி சார்ந்த நிலமும். வம்சவிருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1996இல் தமிழக அரசின் பரிசினை பெற்றவர் யார்? விடை ஆ. முத்துலிங்கம். 1996இல் தமிழக அரசின் பரிசினை பெற்ற ஆ. முத்துலிங்கம் அவர்களின் சிறுகதை தொகுப்பு யாது? விடை வம்சவிருத்தி. வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1999இல் இலங்கை அரசின் சாகித்ய பரிசினை பெற்றவர் யார்? விடை ஆ. முத்துலிங்கம். 1999இல் இலங்கை அரசின் சாகித்ய பரிசினை பெற்ற சிறுகதையின் தொகுப்பு யாது? விடை வடக்கு வீதி. அக்கா என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? விடை ஆ. முத்துலிங்கம். மகாராஜாவின் ரயில் வண்டி என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? விடை ஆ. முத்துலிங்கம். திகட சக்கரம் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? விடை ஆ. முத்துலிங்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்யூ.